வணக்கம். நம்மளோட பெரிய பெரிய நிதி சார்ந்த கனவுகளை நனவாக்க ஒரு சிம்பிளான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் ஈக்விட்டி எஸ்ஐபி. நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஒரு சூப்பரான வீடு வாங்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், இல்லனா ரிட்டையர்மெண்ட்ல ஜாலியா இருக்கணும்னு. ஆனா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எட்டாத உயரத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், கரெக்டா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெரிய அளவுல செல்வம் சேர்க்கறதுக்கு லாட்டரி எல்லாம் அடிக்க வேண்டாம். அதுக்கு தேவையானது ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், ஒரு திட்டம். சரி, ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட அந்த பெரிய கனவு, அதாவது ஒரு சூப்பரான வீடுன்னு வச்சுக்கலாம். அதோட விலை என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்களேன். சுமாரா ஒரு 1 கோடி ரூபாய்ன்னு வச்சுப்போமா? அப்பா, 1 கோடியான்னு கேட்டதும் பயப்படாதீங்க. ஏன்னா இந்த இலக்கை அடையறதுக்கு நம்ம கையில ஒரு பவர்ஃபுல்லான கருவி இருக்கு. நம்மளோட இந்த பெரிய சவாலை ஜெயிக்க நமக்கு உதவ போற ஒரு நண்பன் தான் ஈக்விட்டி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சுருக்கமா சொன்னா எஸ்ஐபி. சரி, வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எஸ்ஐபினா என்ன? மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்றது தான். மொத்தமா லட்சக்கணக்கில் போடாம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் போடுறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஏன் இது இப்படி சொல்றாங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா இதோட பவர் ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஏன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ப்ளூ பிரிண்ட்னு சொல்றோம்? ஏன்னா மாசம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் ஆயிடும். சோ சேமிக்கிற பழக்கம் தானா வந்துரும். அதோட மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னு டெய்லி டென்ஷன் ஆகவே தேவையில்ல. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். ஓகே, இந்த எஸ்ஐபி எப்படி இவ்ளோ சூப்பரா வேலை செய்யுது? அதுக்கு பின்னாடி 2 சீக்ரெட் வெப்பன்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் சீக்ரெட் வெப்பன் பேரு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். இது ஒரு செம்ம டெக்னிக். அதாவது மார்க்கெட் டவுன் ஆகும்போது நீங்க போடுற அதே காசுக்கு உங்களுக்கு அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் ஏறும்போது கம்மியான யூனிட்ஸ் கிடைக்கும். சோ லாங் டேர்ம்ல பார்த்தா ஒரு யூனிட்டோட சராசரி விலை உங்களுக்கு கம்மியாயிடும். சிம்பிள். இப்போ இந்த டேபிள பாருங்களேன். நீங்க போடுற 10,000 ரூபாய்க்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி யூனிட்ஸ் மாறுதுன்னு தெளிவா புரியும். பாத்தீங்களா? விலை குறையும் போது நமக்கு தான் அதிக லாபம். இப்ப நாம ரெண்டாவது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதத்தை பார்க்க போறோம். அதுதான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட சக்தி. இது ஒரு மரம் நடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் மரத்தை நடுறீங்களோ அவ்ளோ பெருசா அது வளரும். இந்த சார்ட் அது சூப்பரா விளக்குது பாருங்க. நீங்க போட்ட பணம் ஒரு பக்கம், அதிலிருந்து வர ரிட்டர்ன்ஸ் இன்னொரு பக்கம். ஆனா இது எல்லாத்தையும் விட பெருசு என்ன தெரியுமா? அந்த ரிட்டர்ன்ஸ்க்கு வர ரிட்டர்ன்ஸ். இதுதான் காம்பவுண்டிங்கோட மேஜிக். சரி, இந்த எஸ்ஐபிய மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது எஃப்டியை விட ஈக்விட்டி எஸ்ஐபி லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, பணவீக்கம்னு சொல்ற இன்ஃப்ளேஷன்ல இருந்தும் நம்ம பணத்தை காப்பாத்தும். சோ உண்மையிலேயே செல்வம் சேர்க்கணும்னா எஸ்ஐபி தான் பெஸ்ட் சாய்ஸ்ங்கிறது நல்லாவே தெரியுது. உங்க எஸ்ஐபி பயணத்தை இன்னும் வேகமா வளர வைக்க ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு பேரு ஸ்டெப் அப் எஸ்ஐபி. ஒன்னும் இல்ல, வருஷம் உங்களுக்கு சம்பளம் ஏறும் இல்லையா? அப்போ உங்க எஸ்ஐபி தொகையையும் ஒரு சின்ன பெர்சென்டேஜ் ஏத்துறது தான் இந்த டெக்னிக். இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதோட ரிசல்ட் அப்பப்பா பிரம்மாண்டமா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரே தொகையை எஸ்ஐபில போட்டா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அதுவே ஒரு பெரிய சக்சஸ் தான். ஆனா இப்ப பாருங்க, அதே 20 வருஷத்துல வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி அமௌண்ட்டா ஏத்துனா ஃபைனல் அமௌண்ட் எவ்ளோ பெருசா இருக்குன்னு இந்த வித்தியாசம் நிச்சயமாவே ஆச்சரியமா இருக்குல்ல? சிம்பிள். உங்க சம்பள உயர்வுல இருந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறீங்க. இதனால உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்க நினைச்சதை விட சீக்கிரமாவே ரீச் பண்ணிடலாம். சரி, இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். ஐயோ, மார்க்கெட் கிராஷ் ஆனா என்ன பண்றது? கண்டிப்பா இது ஒரு முக்கியமான கவலை தான். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு மார்க்கெட் கிராஷ்ங்கிறது ஒரு ஆபத்தே இல்ல, அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா அப்போதான் கம்மி விலையில நீங்க அதிக யூனிட்ஸை வாங்க முடியும். கடைசியா எஸ்ஐபி மூலமா உங்க ஃபியூச்சரை ஜெயிக்க நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான ரூல்ஸை பார்க்கலாம். இந்த ரூல்ஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. மார்க்கெட் விழும்போது எஸ்ஐபிய நிறுத்தவே கூடாது. 2. லாங் டேர்ம்ல யோசிக்கணும், குறைஞ்சது 5-10 வருஷமாவது. 3. அந்த ஸ்டெப் அப் ஆப்ஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணணும். 4. சிம்பிளா இருக்கிறதுக்கு மாசம் இன்வெஸ்ட் பண்றத விடாதீங்க. அவ்வளவுதான் மேட்டர். உங்க நிதி இலக்குகளை நோக்கி போறதுக்கு சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு பெஸ்டான டைம் நேத்து. பரவாயில்ல, அது விட்டாச்சு.
அடுத்த பெஸ்ட் டைம் இப்போ இன்னைக்கு தான். உங்க பயணத்தை உடனே ஆரம்பிங்க.